ஓம் கணக்கம்பட்டி சத்குருவே சரணம். சத்குரு ஞான வள்ளலை சரணம். என் அன்பின் பிள்ளையே, நான் சொல்வதை நீ யாரிடமும் சொல்லிவிடாதே. தனிமையில் கேள், தவிர்த்து விட்டு சென்று விடாதே. உன் வெற்றி உறுதியாக்கப்பட்டு விட்டது. வெற்றி களிப்பில் அல்லவா இந்த அப்பன் வந்து இருக்கின்றேன். உன் மனதிற்கு பிடித்தவரிடமிருந்து நீ வெற்றி செய்தி வர வேண்டும் என்றுதானே என்னிடம் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தாய். எப்பொழுது வரும் அப்பா, எப்பொழுது வரும் அப்பா என்று யோசித்தாய் அல்லவா? அடிமேல் அடி வைத்து நடப்பது போல் நீ விழிமேல் விழி வைத்தல்லவா அங்கு காத்து கொண்டு இருந்தாய். என் தங்க பிள்ளையே, உன் காத்திருப்புக்கான பலனை இப்பொழுதே நான் தந்து விட்டேன். வெற்றி என்னும் ஒற்றை சொல்லுக்காக காத்திருக்கின்றாய். இனி கால தாமதமாக போவதே கிடையாது. நான் உனக்கானவரிடமிருந்து உன் வெற்றிக்காக உன் செயலை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். அவரோ எப்படி உன் செயலை செய்வார் என்று தானே யோசித்து கொண்டே இருந்தாய். இந்த அப்பன் நான் உனக்கு பதிலாக அவரிடம் பேசிவிட்டேன். உன் மனதில் என்ன இருக்கிறது என்று நான் அவரிடம் போய் சொல்லிவிட்டாச்சு. இனியும் கலக்கம் வேண்டாம். உன் மனதில் குழப்பமும் கலக்கமும் இருந்து கொண்டே இருக்கின்றது. நம் மனதில் நினைப்பது அவர் புரிந்து கொள்வாரா இல்லையா, நம்மளுடைய அனுதாபம் அவரிடம் சென்று கொள்ளுமா இல்லையா என்று தானே யோசித்து யோசித்து முடிவை எடுப்பதற்கு தயக்கம் காட்டிக்கொண்டே இருந்தாய். இனி தயக்கம் வேண்டாம் என் கண்ணின் மணியே. உன் நிலைமை என்ன? உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? நீ என்ன யோசிக்கிறாய்? என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? முழுவதுமாக அவருடைய நலனை மட்டும்தான் நீ கருத்தில் கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டு இருக்கிறார் என்று நான் உண்மையை உணர்த்து காலம் வந்து விட்டது. இனியும் வருந்த வேண்டாம். வருத்தங்கள் தேவையில்லை. கவலைகளை எல்லாம் கடந்து வந்து விட்ட என் பிள்ளையே, உன் ஆழ் மனதில் இருப்பதை நான் அறியாமல் இருப்பேனா? நீ கண்மூடி இருந்தாலும் சிந்தனைகளோடு தான் ஓடிக்கொண்டே இருக்கின்றாய். அடுத்தது என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்று யோசித்து கொண்டேதான் இருக்கின்றாய். இனி இந்த யோசனைகளை எல்லாம் தேவையில்லாதது. உன் வருத்தங்களை எல்லாம் தாண்டி நீ ஜெயிக்கின்ற காலமும் உன் முகத்தில் புன்னகையை பார்க்கின்ற காலமும் வந்துவிட்டது. இந்த அப்பனிடம் அழுது தீர்த்து விட்டாச்சு. இனியும் நமக்கு நல்லது நடக்கவில்லை என்றால் நான் எங்கே போய்தான் முட்டுவது என்று தெரியவில்லையே என்று நீ அலைந்து திரிந்து உன் காலத்தை இத்தோடு முடித்து விடுவேனோ என்று யோசித்தாய். அதற்கெல்லாம் இனி வருத்தங்கள் வேண்டாம். உன் கர்ம வினைகள் அத்துணையும் முடித்து வைத்து விட்டு நான் உனக்கானவரை உன்னிடத்தில் கொண்டு சேர்த்து அவரிடமிருந்து கேட்ட செய்தியை உன் காதுகளில் கொண்டு சேர்ப்பது என்று என் சத்திய வாக்கை கொடுத்ததுதான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சிக்கல்கள் பல வந்தாலும் உனக்கானவர் உன்னிடத்திலிருந்து விலகிவிட்டாரே என்றுதான் யோசனை வந்து கொண்டு இருக்கின்றது. நம்மை புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் யாரும் இல்லையே. நமக்கு ஆறுதல் சொல்ல கூட யாரும் இல்லையே. நாவென்று கேட்பதற்கு கூட இங்க ஒரு நாதி இல்லையே என்று யோசிக்கிறாய். என் தங்க பிள்ளையே, எப்படி இந்த அப்பனை நீ கையில் வைத்து கொண்டு இருக்கும்போது, உன் மனதோடு இங்கு வைத்து கொண்டு இருக்கும்போது யாரும் இல்லை அனாதையாக எண்ணி கருதுகிறாய். நான் தான் உன்னோடு உன் வாழ்க்கையை இயக்க முடிவு செய்து விட்டேனே. மறுபடியும் வருத்தங்கள் தேவையில்லாததுதான் என்று சொல்கிறேன். உன் மனதில் எத்தனை சோகம் இருந்தாலும் உன் முகத்தில் புன்னகையே எங்கு மலரச் செய்து கொண்டே இரு. அது எப்படியப்பா முடியும்? உள்ளும் புறமும் ஒன்றைதானே செயல்பட்டு கொண்டு இருக்கும் என்று யோசிக்காது என் தங்க பிள்ளையே. உன் மனதில் நேர்மறையான சிந்தனையை நீ வளர்த்து கொண்டு இரு என்றுதானே சொல்கிறேன். எனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. நான் கேட்டதுதான் என் அப்பன் தரப்போகிறான். எனக்கான விஷயத்தை என் அப்பன் செய்து முடிக்க காத்திருக்கும் போது நான் அவனுக்கு இப்போதிலிருந்தே நன்றியை மட்டும் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன் என்று இந்த கணக்கம்பட்டி யானுக்கு நீ நன்றியை மட்டும் சொல்லிக் கொண்டே இரு. சதா நேரமும் என் நாமத்தை மட்டும் உச்சரிக்கும் என் தங்க பிள்ளைகளுக்கு எப்படி
நான் தீவினைகளை விளைவிப்பேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, இந்த சோதனை காலமெல்லாம் உனக்கு சோதனை நிரந்தரமாக்கி விடுமோ என்று யோசிக்காதே. இது எல்லாம் தற்காலிகம்தான். இந்த சோதனையெல்லாம் விலக்கி வைத்து விட்டு ஒளி என்னும் ஒன்றை, ஒளி என்னும் வெளிச்சத்தை உன் கையில் கொடுப்பதற்குத்தான் நான் வந்து இருக்கின்றேன். இருளில் இருந்ததெல்லாம் போதும், உன் கண்களில் கண்ணீர் வந்ததெல்லாம் போதும். இனி அழிகின்ற கண்ணீரெல்லாம் அங்கு ஆனந்த கண்ணீராக மாற்றுவதற்கு நான் உத்தரவு விட்டுவிட்டேன். இனியும் வருத்தங்கள் தேவையில்லை. உன் மன குமரல்களை எல்லாம் தாண்டி நீ கேட்டது கேட்டபடி நான் கொடுக்க வந்து இருக்கும் போது இனி எல்லாம் நல்லபடியாகத்தான் இருக்கப் போகிறது. உன் வருத்தத்தை பற்றி எல்லாம் இனி கலங்காமல் நீ எடுக்கின்ற காரியத்தில் மட்டும் முயற்சி செய்து கொண்டே இரு. முயற்சி திருவினையாக்கும். நல்லதுதான் நடக்கும். வாழ்க வளமுடன்.